தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கழகம் ஆரம்பித்த ஒரு வருட காலத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு உடனடியாக அடுத்த வருஷமே தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை துவக்கினாங்க. தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை ஒரு தொழிலாளர்கள் உரிமைக்காக போராட வேண்டும் என்பதற்காக உடனடியாக தொழிற்சங்க பேரவையை கேப்டன் அவர்கள் உருவாக்கி இன்று தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்களுக்காக தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை பல வழக்குகளையும் பல போராட்டங்களையும் நடத்தி கொண்டு இருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழிற்சங்கம் பார்த்திங்கன்னா CITU என்ற தொழிற்சங்கம் தொழிலாளர்களுக்காக பெரிய பிரச்சனைகள்லாம் பண்ணி இன்றைக்கி இந்த மே தினம்லாம் அவங்களுடைய ஒரு கொண்டாட்டமாகவே அவங்க நினச்சி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தொழிலாளர்கள் எல்லாத்தையும் பழிவாங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்று அந்த CITU தொழிற்சங்கம் இருக்கிறது. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா தொழிலாளர்களுக்காக தான் தொழிற்சங்கங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களை பற்றி சிந்திக்காமல் சில முதலாளி வர்க்கத்துக்கும் நிர்வாகத்திற்கும் சாதகமாக நடந்து கொண்டு அவர்கள் பயன்படும் வகையில் அவங்க சுயநலத்திற்காக தொழிற்சங்கத்தை போய் அடமானம் வைக்கிறாங்க. காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் போராட்டம், மின்சார பிரிவுலையும் போராட்டம், அதே மாதிரி அனைத்து துறைகள்லையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழிலாளர்கள் தன்னுடைய குறைகளை யார்கிட்ட சொல்கிறதுன்னு ஒரு வேதனையான சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லா தொழிலாளர்களும் இருக்காங்க. இதை எல்லாம் ஒருங்கிணைச்சி தொழிலாளர்கள் என்ற ஒரே உணர்வோடு இன்னைக்கு போராடினால் மட்டுமே நம்ம தொழிலாளர் வர்க்கத்தை காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. ஆகவே தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை தொழிலாளர்களுக்காக கடைசி முடி நாங்கள் போராடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் இன்றைக்கி எத்தனையோ ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையொப்பமிடம் இல்லை என்பது தான் இந்த நேரத்தில். ஏன்னா அவங்க நிம்மதியான தொழில் பார்க்கலை. அவங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஓய்வு பெற்று போகிறாங்க, 18 மாதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய டிஏ கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி 105 மாதம் ஆகி ஓய்வு பெற்றவர்களுக்கான டிஏ கொடுக்கலை. அவங்களும் நீதிமன்றத்திலலாம் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் நிர்வாகமும் அரசாங்கமும் அவங்கள ஒரு உதாசீனப்படுத்துகிறாங்களே தவிர அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கடைசி நேரத்தில் கூட அந்த பென்ஷனுக்கு ரோட்டில் போராடக்கூடிய ஒரு பெரிய அவல நிலை இந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம் தொழிலாளர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து தொழிற்சங்கங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் எந்த தொழிற்சங்கம் நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறதோ அந்த தொழிற்சங்கங்களோடு இணைந்து அனைத்து தொழிலாளர்களும் ஒற்றுமையோடு போராடினால் நம் தொழிலாளர் வர்க்கத்தை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை தொழிலாளர்களுக்காக பக்கபலமாக இருந்து கடைசி வரை போராடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கூடிய விரைவில் பேச்சுவார்த்தை கூப்பிடணும். அப்படி கூப்பிடாத பட்சத்தில் அனைத்து பணிமனைகளையும் பேருந்துகள் நிப்பாட்டக்கூடிய ஒரு அவல நிலையை உருவாக்கிடக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது. அதனால் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட வேண்டும் என்பதை இந்த தேசிய முற்போக்கு தொழிற்சங்கம் பேரவையின் சார்பாக ஆணித்தனமாக வலியுறுத்துகிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை, தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை, தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, புரட்சி அந்நியர், புரட்சி அந்நியர், புரட்சி அந்நியர், கேப்டன், கேப்டன், கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை.